தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இது வெறுமனே பேரிடுறது மட்டும் கிடையாது. இது ஏதோ பேர் சும்மா லைனா எழுதி வச்சுட்டு கடை 10 பேருக்கு பேர் வச்சுட்டு அனுப்புறது இல்லை. இது என்னவா, ஏன் பேரிடும்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, கவனிங்க, இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வேலை. பாருங்க, சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கட்டுறோன்னு வைங்களேன். இந்த கட்டிடம் கட்டுற இந்த ஆர்கிடெக்ட் இருக்கிறாங்க இல்லையா, கட்டிட வரைபட நிபுணர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வரைபட நிபுணருக்கும் இந்த சிவில் இன்ஜினியர்ஸுக்கும் கரெக்டாக அவங்க 2 பேரும் கரெக்டாக சிங்க் ஆகணும். கட்டிட பொறியாளரும் வரைபட நிபுணரும் என்ன ஆகணும், ஒன்றா அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆவி இருக்கணும். இல்லைன்னா அவர் ஒன்று வரைஞ்சி கொடுத்துருப்பாரு, இவர் ஒன்று கட்டுவார். இங்கே இந்த கட்டிட பொறியாளர் இருக்கிறார்ல, இன்ஜினியருக்கும் இந்த மேஸ்திரிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கணும். சரியா பாருங்க. அப்போ இது எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய கூட்டு முயற்சி. இந்த வரைக்கலை நிபுணர் இருக்கிறார் பாருங்க, அவர் வரைஞ்சி கொடுக்கறது என்னவோ அதை செயல்படுத்தணும் இவர் இன்ஜினியர். இதை ஒழுங்கா செயல்படுத்தல் கீழே இருக்கிற மேஸ்திரியில இருந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கிற எல்லா மேஸ்திரிகளும் அங்கே ஒட்டுமொத்தமா ஜாயின் ஆகணும் இந்த இன்ஜினியருக்கு. இல்லைன்னா அது வேலை என்ன ஆகிடும்னா சொதப்பிடும். அப்போ ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்டை சிந்தனையில் உருவாக்குனவர் இருக்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். சில நேரத்தில் அம்மாமா இருக்கு, நீங்கள் பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நீங்கள் ஒன்று சமைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஒரு மாதிரி வரும் பாருங்க. எப்படி இருக்கும், நான் நினைச்சது ஒன்று செய்யறது. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, நினைச்சது நீங்க, செய்யறது நீங்க தான், காய் வெட்டினது நீங்க தான், மசாலா போட்டது நீங்க தான், எல்லாம் நீங்க தான். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி அது வரலன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் எப்படியோ வரும்னு பார்த்தேன், இப்படி வந்துச்சு, இப்படியாவது வந்ததுன்னு சந்தோஷப்படு நீ செஞ்சதுக்கு. அப்போ நாம நினைக்கிறதே நம்ம சமையல் அறையில நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண மாட்டேங்குது, உருவாக மாட்டேங்குது. சாதாரணமா ஒரு குழம்பு வைக்கிறது, ஒரு கூட்டு வைக்கிறதுக்கே அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது. எண்ணத்துல நினைக்கிற மாதிரி இது என்ன ஆகல, வரல. அப்ப நாம நினைக்கிறத இன்னொருத்தர் செய்யறது இருக்குல்ல, அது இதை விட சற்று சிரமமானது. நான் நினைக்கிறத நான் நடத்தி காட்டுறதே சிரமம்னா, நான் நினைக்கிறத இன்னொருத்தர் நடத்தி காட்டுறது அதை விட சிரமம். அப்ப ஒரு 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 கட்டிடத்தை முழுசாக அதை கொண்டு வராங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ள, எப்படிப்பட்ட ஒரு ஒருமனப்பாடு. அவங்க சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறாங்கன்னா, அந்த தரிசனத்தின்படி ஒரு கட்டிடத்தெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா, ஒரு வேலையை, ஒரு கம்பெனியை என்னமோ ஒன்று பண்ணி முடிக்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒர்க் அது, டீம் ஒர்க்கு. எப்படி ஒருமனப்பட்டு அதை செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படிதான் குடும்பம்லாம், அப்படிதான் கணவன் மனைவிலாம் ஒன்றா ஒருமனப்படலைன்னா குடும்பம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றும் தேரவே தேராது. அந்த மாதிரி பாருங்க. இப்போ உங்களுக்கு பைபிளில் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லும் பொழுது மோசே கிட்ட சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அதை செய்ய நீ கவனமா இருன்றாரு. கவனிக்கணும், மோசேக்கு தான் ஆண்டவர் அந்த விஷனை காட்டினாரு. மோசேக்கு காட்டினார் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு. ஆனா அதை செயல்படுத்தினது பெசலெயேல் என்கிறதான ஒரு நபர். பெசலெயேல் என்கிற ஒரு நபர் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை அப்படியே உள்வாங்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தார்.
தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது அந்த தேவாலயத்தை பற்றிய ஒரு தரிசனத்தை பெற்றது சாலமோன். நல்லா கவனிங்க, தேவாலயத்தை பெற்றதான ஒரு வரைபடத்தை கர்த்தர் சாலமோனுக்கு காண்பிக்கிறார். ஆனா அதை செய்து முடித்தது ஈராம் என்கிறதான ஒரு மனுஷன். தீருவிலிருந்து ஈராம் என்கிறதான ஒரு பெரிய நிபுணர் வந்து அதை என்ன பண்றாருன்னா செஞ்சு கொடுக்கிறார். அப்ப மோசேயினுடைய தரிசனத்தை பெசலியல் உள்வாங்கினது போல இங்க சாலமோனுடைய தரிசனத்தை ஈராம் உள்வாங்கினது போல. ஏன்னா அப்படி உள்வாங்கினா தான் அவங்க நினைக்கிறது நடக்கும். அது போல கவனிங்க, இப்ப தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு தேவன் இப்ப நினைச்சதை செயல்படுத்துகிற ஒரு மனிதனாக தேவன் என்ன பார்க்கிறாரு? ஆதாமை பார்க்கிறாரு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா கவனிங்க. அதுக்கு முன்னாடி 1:11 படிச்சுட்டு 2:5க்கு வாங்க. 1:11 பிறகு 2:5. 1:11க்கு வாங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கவனிங்க, மரம் செடி கொடி எல்லாம் முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னாரு. அது அப்படியே ஆயிடுச்சுன்னு போட்டிருக்குதா? ஆனா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்குது பாருங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நல்லா கவனிக்கணும். அங்க ஆயிற்றுன்னு போட்டிருக்குல்ல, இங்க என்ன போட்டிருக்குது? உண்டாகவில்லை. ஏன் உண்டாகல அப்படின்னா நிலத்தை பண்படுத்த மனிதன் அங்கே இல்லை. இன்னொரு காரணம் சொல்றாரு, பூமியில மழை பெய்யல. 2 ரீசன் சொல்றாரு. ஒன்னு மழை பெய்யல, இன்னொன்னு நிலத்தை பண்படுத்த யார் இல்ல. நல்லா கவனிங்க, தேவன் அங்கே சொன்னாரு அது முழுமையா நிறைவேறதுக்கு யார் இப்ப தேவைப்படுது? மனுஷன் தேவைப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவனுடைய திட்டம் பூரணமா நிறைவேறதுக்கு இங்கே மனிதன் தேவைப்படுகிறான். அப்ப அந்த சிருஷ்டிப்பினுடைய பணி யார் மூலமா நிறைவு பெறுது? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. மனிதன் மூலமாக நிறைவு பெறுகிறது. அப்ப தேவன் இந்த பூமியை எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அப்படி உருவாக்குகிறதுல மிக முக்கியமான பங்கு யாருக்கு உண்டுன்னா ஆதாமுக்கு உண்டு. தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு கவனிங்க, இந்த முழு பூமிக்கும் ஒரு சாம்பிள் பீஸ் ஏதேன் தோட்டம். நல்லா கவனிங்க, ஒரு டெமோ பீஸ் தான் ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து தேவன் எப்படி இந்த பூமியை வைக்க விரும்புகிறாரோ அந்த மாதிரி இந்த தோட்டத்தை நீ உருவாக்கு, நீ பண்படுத்து, நீ அதுல வித நீ அதுல என்ன பண்ணு, கனிமரங்களை உருவாக்கு, அது மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமா மாறட்டும்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். படிங்க பார்க்கலாம். 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக்கிட்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கவனிங்க, அப்ப தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தேவன் விரும்புகிற வண்ணமாக மாற்றுவதற்கு ஆதாமுக்கு ஆலோசனை கொடுத்து ஞானம் கொடுத்து அவனை கொண்டு வந்து என்ன பண்றாரு? அங்க வைக்கிறார். நீ இதை உருவாக்கு, ஏதேனுடைய எல்லைகள் என்ன ஆகட்டும், நாளுக்கு நாள் பறந்து விரியட்டும், உன் பிள்ளைங்க பெருக பெருக, உன் சந்ததி பெருக பெருக ஏதேனின் எல்லை என்ன ஆகும்? விரிவாகும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் நீங்க இதே போல என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம் அப்படின்னு தேவன் சொன்னார். அப்ப தேவனின் இருதயத்தை போல இங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் உருவாக்கி இந்த பூமியை பசுமையாக்குனதுல ஆதாமினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. 1. 2வது கவனிங்க, இங்கதான் இப்ப 19வது வசனம் சொல்லுது, ஆதாம் என்ன பண்ணான்? அவைகளுக்கு பேரிட்டான். இங்க இந்த பேரிட்டான்றதுல சும்மா ஏதோ பேரிடுறது கிடையாது. நான் சொல்ற மாதிரி ரமேஷ், சுரேஷ், கணேசன் பேர் வைக்கிறது கிடையாது. எலி, பூனை, மூஞ்சலி, சுண்டெலி, பெருச்சாலின்னு பேர் வைக்கிறது இல்லை. இந்த பேர் வைக்கிறதுனா இந்த விலங்குகளை எல்லாம் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது கவனிங்க, ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விசேஷித்த நோக்கத்தோடு தேவனால் படைக்கப்படுகிறது.
அது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்படுகிறதோ. கவனிங்க, எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க நம்ம ஆளுங்க பாருங்க, பேர்லாம் எப்படி வைப்பான் தெரியுமா? பாஷான்னு பேர் வைக்கிறான். என்ன எதுக்கு இப்படி பேர் வச்ச? நீ நான் முஸ்லீமா இருந்தியான்னு கேட்டா, இல்ல இல்ல நாங்க பாஷா படம் பார்க்க போகும்போது பிரசவ வலி வந்துடுச்சு அவனுக்கு, அதனால பாஷா பிறந்துட்டான். பாருங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் பேர் வைப்பான். கபாலி, பேர் பாருங்க. படம், அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் பேர், தலைவர் பேர். உனக்கு பேருக்கு கூட ஒரு சினிமா நடிகர்கள் பேர், நயன்தாரா பேர் பாரு. பேரும் உனக்கு வைக்க தெரியாது, ஏதாவது ஸ்டைலாக மாடர்னாக இருந்தால் வச்சிருவான். கிறிஸ்தவர்கள் பாருங்க, சில ஆட்கள் இந்த கிறிஸ்டியனா வந்தவொடனே கிறிஸ்டியன் பேர்லாம் எது ஸ்டைலாக இருக்குதுன்னு பாரு, அதனால ஸ்டைலாக இருக்கிற பேராக வச்சிருவான். நம்மளுக்கு ரொம்ப பேர் பாருங்க, எடுத்த உடனே வைக்கிறது என்னது? எஸ்தர். எஸ்தர் வை, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. எஸ்தர், ஆமா. நம்ம ஆளுங்க சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இங்க முருகனா இருப்பார், அங்க வந்தோடனே மேஷாக்குன்னு பேர் வச்சிருவார். முருகன் இங்க மேஷாக். ஏன் பேர் மாத்தினா? இல்லைங்க, அது ஒரு விக்கிரக பேர். இப்போ மேஷாக்கு அதுவும் விக்கிரக பேர். இவன் என்ன நினச்சுக்கிறான்னா, பைபிளில் இருக்கிற பேர்லாம் கிறிஸ்தவ பேருன்னு நினச்சிக்கிறான். ஓ, அது இந்தியாவில் இருக்கிற விக்கிரகம், அது பாபிலோனில் இருக்கிற விக்கிரகம், அதுதான் வித்தியாசம். இங்க இருக்கிற விக்கிரகத்தை விட்டு அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கு போயிட்டான். பேரை கூட அவனுக்கு ஒழுங்கா வைக்க தெரியாது. அப்ப இந்த பேர் வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஏன் அந்த பேர் அவ்வளோ ரொம்ப, அவன் எப்படி வாழ போறான், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, அவனை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை தரிசனமா பார்த்து பேர் வைக்கிறது. இந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிட கூப்பிட அவன் அப்படியே மாறுவான், அவன் அந்த பேராகவே இருப்பான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. நீங்க பைபிள் அதுக்கெல்லாம் வசனம் இது எல்லாத்துக்கும் போத்தவல. 1 சாமுவேல் 25 நாபால்னு ஒரு ஆள் இருக்கிறான். நாபால்னா அதுக்கு பேர் என்னவா? நாபால்னா என்ன அர்த்தமா? நாபால்னா பைத்தியம்னு அர்த்தம். அந்த அம்மா சொல்லுது, அபிகாயில் வந்து தாவீது கிட்ட சொல்லுது, அந்த ஆள் பேர் மாதிரி தான் அந்த ஆள் நாபால், அவன் ஒரு பைத்தியம்னு. ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க, ஆபிரகாமும் சாராளும். காரணம் என்ன? ஆமா, நகைப்பு. அது வரைக்கும் ஒரே துக்கம் உள்ளத்துக்குள்ள, எப்ப பாரு சோகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு பிறந்த உடனே பேர் என்ன வைக்கிறாங்க? உன்னால தான்டா நான் சிரிச்சேன், சிரிப்பு. நீ இனிமே எல்லாருக்கும் சிரிப்பு கொடுக்குறவனா இருக்கணும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறவனா இருக்கணும். அதனால ஈசாக்கு பேர். பாருங்க, எவ்வளோ பெரிய முக்கியமான காரியம் அவங்களுடைய அந்த பேர் இடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நிகழ்வு அந்த யூதர்கள் எபிரேயர்கள் மத்தியில். அப்போ இந்த ஆதாமுக்குள்ள கொண்டு வந்தவனை பேர் விட சொல்றாருன்னா, ஏதோ சும்மா இவனை பேர் வச்சு அழகு பார்க்கறது இல்லை. விஷயம், தேவன் இந்த விலங்குகளை என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கினாரோ, அவைகள் எப்படி வாழ வேண்டும் என்று திட்டமிட்டாரோ, அந்த நோக்கத்தையும் தேவனுடைய முழு உள்ளத்தையும் அறிந்தவனாக இவன் என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல இந்த ஜீவன்களை பார்த்து பேசணும். நல்லா கவனிக்கணும். இந்த முழு உலகம், முழு மிருக ஜீவராசிகள், பறவைகள்லாம் இப்ப இருக்குது. இவைகளை ஆளுவதற்கு ஆண்டவர் இவனை ட்ரெயின் பண்றாரு. முதல்ல இவனை பேச சொல்றார். நல்லா கவனிக்கணும், இவனை பேச சொல்றார். பேரிடுவாயாக அப்படின்னா அதை பார்த்து நீ பேசு அப்படின்றாரு. இப்ப தேவன் என்ன நோக்கத்திற்காக உருவாக்குனாரோ அந்த முழு தரிசனத்தையும் இவன் உள்வாங்கி, இதுதான் ஆடு, அதனுடைய தன்மைகள் இப்படித்தான் இருக்கும், அதனுடைய சுபாவங்கள் இப்படிதான் இருக்கும், அதனுடைய நேச்சர் இப்படிதான் இருக்கும், இது இப்படித்தான் வாழ போகுது, இவ்வளவு காலம் இருக்க போகுது, இவ்வளவு காலத்துல மறிக்க போகுது, இது பூமியில இதெல்லாம் செய்ய போகுது என்பதையெல்லாம் உணர்ந்து தேவ தரிசனத்தை அப்படியே உள்வாங்கி அவன் என்ன பண்றான்னா, அவைகளுக்கு பேரிடுகிறான். அந்த பேரிடுகிறான்றது முக்கியம் இல்ல, அந்த 19வது வார்த்தையினுடைய வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்லுதுன்னா, அதுவே அவைகளுக்கு இந்த பேர் ஆயிற்றுன்றது இருக்குல்ல, அது அப்படியே ஆயிற்று அப்படின்ற அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? தேவன் சொன்னார், அப்படியே ஆயிற்றுன்னு பாத்தீங்கல்ல 1ஆம் அதிகாரத்துல. இங்க ஆதாம் சொன்னா அதுவும் பூமியில அப்படியே ஆயிற்று.
அதான் விஷயம். இங்க தேவன் என்ன பண்ண சொல்றாருன்னா, இந்த உலகத்தை எப்படி வார்த்தையினாலே கண்ட்ரோல் பண்றது, வார்த்தையினாலே எப்படி இந்த உலகத்தை ஆளுவது என்பதை முதல்ல ஆதாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு, பேச சொல்றாரு. அவன் பேசுறான், இந்த மிருக ஜீவன்களை பார்த்து, பறவைகளை பார்த்து பேசுகிறான். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் அவனுக்கு டெமோ பண்ணி காட்டிட்டார். இப்படிதான் பேசி பேசி உனக்கான உலகத்தை சரியா உருவாக்கி சரியா என்ன பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். அப்ப தேவனுடைய மனதின் நோக்கங்களை, விருப்பங்களை, தேவ சிந்தையை முழுவதுமாய் அறிந்து இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் பேரிட்டு அழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி உருவாக்குகிறான். அப்ப ஆதாம் தேவ திட்டத்தை சரியா என்ன பண்றான்னா, அவன் வார்த்தையினாலே சிருஷ்டிக்க கற்றுக்கொண்டான். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, தேவ சிருஷ்டிப்பை நிறைவேற்றி முடிக்கிறதுல ஆதாம் தன்னுடைய முழு பங்களிப்பையும் செலுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆதியாகமம் 2:5 உங்களுக்கு விளங்குதா? மனுஷன் வந்த பிறகுதான் இந்த பூமி செழிப்பு மிக்க, வளமான, சகல விதமான கனி விருட்சங்களால் நிறைந்த ஒரு பூமியாக மாறிற்று என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவன் அதை ஆதாம் கிட்ட தான் கொடுத்தார். ஏன்னா இந்த பூமி அவனுடையது, இந்த பூமிக்கு அவன் அதிகாரி. ஆகவே அவனை உருவாக்கும்படி சொன்னார். இந்த மிருக ஜீவராசிகளுக்கெல்லாம் பேரிடும்படி சொன்னார். காரணம், இந்த பூமியின் மேல் அவன் அதிகாரி என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதை அவனுக்கு உணர்த்தும்படி அவனையே பேரிட சொன்னார். எப்படி? கவனிங்க. அவன் தானா சுயமா செஞ்சிட முடியாது. இப்ப தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செயலாற்றுவதற்காகத்தான், தேவனுடைய பிரதிநிதியாக நான் இந்த பூமியில இருக்கிறேன், தேவ சாயலாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் நான் இந்த பூமியில இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய எண்ணங்களை முழுவதுமாக உள்வாங்கி இப்ப அவன் பேச தொடங்கினா, அவன் சொன்னபடியே அது ஆயிற்று. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. சும்மா ஏதோ நான் பேசுறதெல்லாம் நடந்துடும் இல்ல. முதல்ல தேவன் உங்களை எதுக்காக ரட்சித்தார், நீங்க யாரா இருக்கிறீங்க, உங்க வேலை என்னங்க, உங்க ரோல் என்னங்க என்பதையெல்லாம் உணர்ந்து உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன, நீ எதை சிருஷ்டிக்க வேண்டும், நீ சிருஷ்டிக்கிறதுனாலே, நீ உருவாக்க போகிற உலகத்தினாலே யார் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, யாருக்கு நன்மை உண்டாக போகுது என்பதையெல்லாம் உணர்ந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகளாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் வார்த்தைக்கும் பவர் இருக்குது. ஆமா, அது முதல்ல நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. நான் தேவனுடைய சாயலாக 2 கொரிந்தியர் 5:17 என்னமா சொல்லுது? 2 கொரிந்தியர் 5:17. ஏதாவது சொல்லிட்டு போட்டேன் எங்களுக்கு நான் சொல்லாதீங்க. பிரைஸ் காட். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. சொல்லுங்க, புது சிருஷ்டி. சொல்லுங்க, புது சிருஷ்டி. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். என்ன புது சிருஷ்டி? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் இங்க பாருங்க, கொலோசையர் 3:10. கொலோசையர் 3:10. கொஞ்சம் இதெல்லாம் பின்னாடி விரிவா பார்ப்போம். லைட்டா பாருங்க, படிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. பூரண அறிவு. கவனிங்க, பூரண அறிவு. ஆதாமுக்கு அந்த பூரண அறிவு இருந்தது. சிருஷ்டித்தவர் எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தாரோ அதை அறியக்கூடிய பூரண அறிவு அவனுக்கு இருந்தது. அந்த சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, புதிய மனுஷன். சொல்லுங்க, நான் புதிய மனுஷன். ஆமா, நீங்க புதிய மனிதர்களா பழைய மனிதர்களா அதை யோசிக்கணும். முதல்ல நீங்கள் புதியவர்களா இருந்தால், நீங்கள் புதிய சிருஷ்டிகளா இருந்தால், நீங்கள் மறுபடி பிறந்திருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், உங்களுக்குள்ளே புதிய ஆவி உண்டாயிருக்குமானால், நான் சொல்றேன், நீங்க பேசுகிற வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளவைகள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு உருவாக்கம் வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் இங்க யாராவது புதிதாய் வந்திருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும்.
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி, என் வாழ்க்கைக்குள்ள நீர் வாரும், என்னுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்க உள்ளத்தை புதிதாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களோட வாய் மாறும். உங்களோட வாய் மாறும் பொழுது உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஆமென். சரி, அப்ப இந்த புதிதாக்கப்பட்ட மனிதர்கள் சகலத்தையும் உருவாக்குவார்களா? சகல அதிகாரமா அவங்களுக்கு இருக்குதா? ஆமாம், இருக்கிறது. கடகடன்னு நான் ஒரு 2-3 உதாரணங்களை வேகமாக சொல்லிவிட விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு இன்னும் நான் நிறைய நாள் எடுத்து கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால இந்த காரியத்தை, மனிதனுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை நான் வேகமா, எப்படி இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் கவனிங்க, காற்றும் கடலும் அமைதியானதோ, இயேசு கிறிஸ்து பேசினா மரித்தவன் உயிரோடு எழும்பினானோ, இயேசு கிறிஸ்து பேசினா வியாதியஸ்தர்கள் சுகமானார்களோ, அதே போல மனிதர்களாக நம்மை போல பாடுள்ள மனிதர்களாக இருக்கிற நிறைய பேர் பேசி கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நடப்பித்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து சில உதாரணங்களை வேகமாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் காட். வேகமா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பேதுரு அவனை பார்த்து, ஐயனே, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நல்லா கவனிங்க, இங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுருவுடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. சபை மிகப்பெரிய உபத்திரவம் பட்டு எல்லாரும் செதறி போறாங்க. இவங்க சுற்றி திரிந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஐனேயா என்கிறதான ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஐனேயா என்கிற அந்த ஆளை பத்தி என்ன சொல்றது, அவரு கிரிப்பிள்ட் மேன், அதாவது இந்த கால் வளராம இருக்கும் பாருங்க, ஊனமா இருக்கிறவங்கள கால் நீளமா இருந்து ஊனமா இருக்கிறது வேற, இந்த காலே வளராம சின்னதா இருக்கும்ல, அது ஸ்ட்ரென்த்தே இல்லாம அப்படி ஒரு மாதிரி ஆடல. அந்த மாதிரி ஒரு மனுஷன், காலில் எந்த விதமான பலனும் இல்லை. பிறந்ததுல இருந்து, அவங்க அம்மா வயிற்றுல இருந்து அவனுக்கு காலில் பலன் இல்லை. அப்படி போட்டிருக்குது வசனம். அந்த மனுஷங்கிட்ட இந்த பேதுரு போறாரு. பேதுரு போய் அவனை பார்த்து சொல்றாரு, ஐனேயாவே, நீ எழுந்து என்ன பண்ணு, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். படுக்கையை நீயே போட்டுக்கொள். கவனிங்க, இது நாள் வரையில அவனை யாரும் எழுந்ததே கிடையாது. அவனை யாராவது கைத்தங்களா தூக்கிட்டு போய் தான் விட்டு பழக்கம். அவனை தூக்கிட்டு போனோம், ஒரு ஆள் தூக்கிட்டு போனோம், ஒரு ஆள் தூக்கிட்டு வரணும். அவன் வாழ்க்கையே அப்படித்தான் போச்சு. ஆனா அவனை பார்த்த மாத்திரத்துல இந்த பேதுரு சொல்றார், ஐனேயாவே, உன் படுக்கைய நீ போட்டுக்கொள் என்ற ஒரு வார்த்தை அவனை பார்த்து பேசுகிறார். அந்த வார்த்தை அவனை சுகமாக்கிடுச்சு. பிரைஸ் காட். அடுத்த வார்த்தை அங்க என்ன வாசிக்கிறீங்க? அடுத்த வார்த்தை உடனே அவன் உடனே, எல்லாரும் சொல்லுங்க உடனே. பிரைஸ் காட். ஒரு புதிதாக்கப்பட்ட ஆவியுள்ள ஒரு மனுஷன் பேசும் பொழுது அது என்ன ஆகுறதுன்னா, அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது உடனே. எல்லாரும் சொல்லுங்க உடனே, சொல்லுங்க உடனே. அவன் என்ன ஆயிட்டான்? சுகமானான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவ வார்த்தையில மாத்திரம் இல்ல, மனுஷ வார்த்தையில என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பேசினா சுகமாகும்னா, நான் சொல்றேன் நாம பேசினாலும் சுகமாகும். ஏன்னா அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்புறீங்களா? சிலருக்கு உடனே இப்போ டவுட் வந்தது. ஆமாயா கரெக்டு, ஆனால் நாங்கள் இன்னும் பேதுரு மாதிரி பரிசுத்தமாகலை. ஆயிடுங்க சீக்கிரமா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பேதுரு பேசினா சுகமாகும்னா நீ பேசினாலும் சுகமாகும், நீ சொன்னாலும் அது நடக்கும். அல்லேலூயா. ஆமா, பேதுருவின் தேவன் தான் உன்னுடைய தேவன். ஒண்ணு. ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் அவரோட ஊழியத்துல நடந்தத அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்க ஒருத்தன் பாருங்க, அங்க எப்படி இருக்கான்? அப்போஸ்தலர் 14:9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று. காலூன்றி நிமிர்ந்து நில். நல்லா கவனிங்க, அங்க பாருங்க, கால் ஊன்றி நிமிர்ந்து நில். இதுவும் அதே மாதிரிதான். பிறந்ததுல இருந்து காலு விளங்கல, கால் விளங்காத ஆளு சொல்றான். அவனை உற்று பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வமா கேட்கிறான். எப்படி? பவுல் பேசுகிறதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் பேசுறத கேட்டுக்கிட்டே இரு. ஸ்தோத்திரம். எப்ப அற்புதம் நடக்கும்னு தெரியாது. சில ஆட்கள் பாருங்க, இந்த கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். சிலருக்கு ஐயோ ஐயோ ஸ்தோத்திரம்.
எப்பப்பா முடியும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிற இன்ப கீதம் எப்பொழுது என் காதுகளில் விழும்? உடனே நான் எப்பொழுது கிளம்பி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன பெரிய கஷ்டம்? சிலருக்கு பாருங்க அப்படி பிரசங்கம் கேட்கறதே கஷ்டமா இருக்குது. ரொம்ப அப்படியே சிரமப்பட்டு சர்ச்சைக்கு வராங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் யாரும் உங்களை யாராவது ஏதாவது கேட்கப்பாங்களா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வாஞ்சையோட வாங்க. இவன் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. கேட்டுக்கிட்டு இருந்த மாத்திரத்தில் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகுதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். உடனே பவுல் மூலமா பேசுறாருங்க ஆவியானவர். என்ன பேசுறாரு பாருங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், காலூன்றி நிமிர்ந்து என்று அவ்வளவுதான். உரத்த சத்தமா சொன்னதும் அந்த ஊர்ல பாருங்க மிரண்டுட்டானுங்க எல்லாரும். ஏன்னா இப்படி ஒரு அற்புதத்தை அவனுங்க பார்த்ததே கிடையாது. பிறவில இருந்து இந்த ஆளு நடக்காத ஆளு. அவனுங்க மிரண்டு போய் வானத்திலிருந்து தெய்வங்க இங்க வந்துட்டாங்கன்ட்டான். இந்த பவுலையும் பர்னபாவையும் பார்த்து வானத்தில் இருந்த தெய்வமே இங்க வந்துருச்சுன்னு சொல்லி பர்னபாவுக்கும் பவுலுக்கும் போய் பலியிடுறதுக்கு போய் காளை மாடெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். நம்ம ஆளுகளா இருந்தா நல்லா பண்ணுடா, இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க, ரொம்ப வச்சுக்காத எங்க கிட்டலாம் ஜாக்கிரதை அப்படின்னு இருப்பான். ஆனா பவுலும் பர்னபாவும் சட்டையை கழிச்சுட்டான். ஏய் பைத்தியக்காரனுங்களா, நாங்க உங்களை மாதிரி மனுஷன், உன்ன மாதிரி மனுஷன், என்ன மாதிரி மனுஷன் நீ? எங்களால் தான் ஒன்றும் கிடையாது. சர்வ வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பெரிய தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட வா. அவர் தான் வாழ்க்கையை மாற்றுகிறவர், அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பெரிய தெய்வத்துக்கிட்ட திரும்புன்றது தான் பிரசங்கம். ஆமா, என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்லல. நாங்க தேவன்டவா, அவர் எல்லாத்தையும் செய்வார். ரைட். இப்ப ஒரு வார்த்தைனாலே சுகம். சரி, அடுத்தது வார்த்தைனால பிசாசுகள் போகுமா? நீங்க சொன்னா போகுமா? அதுக்கு நானே சாட்சி. இதுக்கு பவுல் எல்லாம் தேவை கிடையாது. நான் சொன்னாலே போயிருக்கு. அப்ப நீங்க சொன்னா எவ்வளவு போவோம்? அல்லேலூயா. ஆமா, நான் சொன்னாலே அலறி அடிச்சுட்டுலாம் போய் ஓடி இருக்கு. இப்போ சுத்தி விழுந்து ஓடிச்சுனாலாம் பார்த்துங்க. என் வார்த்தைக்கு நீங்களாம் என்னை விட நல்லவங்க வேற. சோத்திரம். ஆமா, வாசிங்க அப்போஸ்தலர் 16:18. அப்போஸ்தலர் 16:18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, அங்க ஒரு பேய், அது ஒரு சூனியக்காரி ஒருத்தி இருக்காங்க. இந்த சூனியக்காரி எப்ப பாரு போகும்போது அவளுக்குள்ள பேய் இருக்குது. இந்த பேய் இருந்தா பேசுற பேச்சே வித்தியாசமா இருக்கு. அது பாருங்க, போகும்போதெல்லாம் இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள். நம்மளை பாராட்டுற மாதிரியே பேசுறது, அப்படியே நம்மளை புகழ்ற மாதிரியே பேசுறது. சில ஆட்கள் இந்த புகழ்ச்சியில மயங்கிடுவான். யாராவது நமக்கு ரொம்ப அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரியா, சிஸ்டர் நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்க சிஸ்டர், சரி பரவாயில்ல, இந்த வாட்டி கம்பளை மட்டும் அடகு வச்சு கரெக்டாக திருப்பி கொடுத்துரு, எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடுக்குறேன்னா. இது பாரு, இந்த நல்லவங்களா இருக்கிறீங்கன்னதுக்கு கம்பளை கொடுத்துட்டாவா. என்னத்த பைத்தியக்கார ஜனங்க பாருங்க. உங்களை மாதிரி வராது சிஸ்டர், வா மகளிருக்குள்ள உனக்கு 1 லட்ச ரூபா லோன் வாங்கி தந்துடுறேன். உங்களை மாதிரி வராது சிஸ்டர்ன்றதுக்கு 1 லட்ச ரூபாய். சிஸ்டர் எனக்கு தெய்வம் மாதிரி நீங்க, அவ்வளோதான். பத்திரத்தை எடுத்து கொடுத்துருவா வீட்டில். தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துருங்க சிஸ்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவாரு. துரத்தி தான் விடணும் உன்னை. இன்னும் வீட்டில் வச்சிருக்கலாமா உன்னை? சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பேசினாலே அப்படியே ஜில்லுன்னு ஆயிரும். நம்மளை புகழ்ந்தாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல புகழ்ச்சி நல்லது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப புகழ்றானா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் எங்கேயோ நமக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம். இந்த அம்மா பாருங்க புகழ்து. பவுல் பார்க்குறாரு, இது 1 முறை 2 முறை சொல்லும்போது தேவனால வந்த மாதிரி தெரியல, இது ஏதோ பேய் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை அவன் கடிந்து கொள்றான். அந்த பிசாசை துரத்தி. பிரைஸ் காட், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்ப புகழ்றாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ஏதோ பின்னாடி செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டு, வாசிங்க. அப்படி பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன், இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ன உடனே அந்த பேய் போயிருச்சு. சூனியக்காரி சரியாயிட்டா போ. அல்லேலூயா.
ஆமா, அவள் ரொம்ப ஆதாயத்தை வர வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க எஜமான்லாம். இப்போ எஜமான்கள்லாம் கோபமாயிட்டாங்க பவுல் மேல. பிசாசு போன்னா போகுது. அல்லேலூயா. ஆமா, அப்ப பவுலோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சரி, பிசாசு போச்சுன்னு சொன்னேன், வியாதி சுகமாச்சுன்னு சொன்னேன். இப்போ மூணாவது அடுத்தது பாருங்க, நம்ம பேசினா இயற்கையெல்லாம் கீழ்ப்படியுமா? போன வாரம் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்து படகுல பயணம் பண்றார் சீஷர்களோட. அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, அங்க வாங்க. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.